கை தொடர்ந்து வீட்டு பெண்மணிகள்லாம் தோட்ட வேலை பார்ப்பீங்க, 100 நாள் வேலையை பார்ப்பீங்க, எல்லாம் கை வலிக்கும். எல்லாம் அதெல்லாம் சரி பண்றதுக்கான எளிய பயிர் சொல்லி தர போறேன். கை அப்படி நீட்டிக்கோங்க, எல்லாரும் கை நீட்டிக்கோங்க, நல்ல நேரம் நீட்டு. கை இல்லவங்கள நீட்டுக்காமோ பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் கை கம்மியா சைஸா கம்மியா இருக்கா, இது பிரச்சனை இருக்கா? இருக்குது. இப்ப பாருங்க, பக்கத்துல காதை யாரும் திரிகிறாதீங்க, கையை நம்மளே திருக்க போறோம், சாவி திருக்கிற மாதிரி. சரிங்களாண்ணா? நல்லா திருக்கு, சிரிச்சு வராதா? சரி சரி சரியாத்தா. நம்ம வர்மா பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்றோம், வலி எல்லாம் உடனே சரியாயிரும். ஓகே, அப்படியே சரியாயிரும். மாத்திரை மருந்து ஏதாவது போட்டுறாதீங்க கை கால் வலின்னு. இப்ப அடுத்த பயிற்சி ஐயா ஒரு யோசனை சொல்ல போறாங்க. யாருக்கெல்லாம் குதிங்கால் வலி இருக்கு? குதிங்கால் வலி, கால் வலி யாருக்கு இருக்கு? எல்லாருமே எந்திரிச்சு இருக்கு. எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே இருக்க, ஒரு உட்காருங்க. நான் இப்படி என்ன பண்ணணும்னு காமிச்சிடுறேன், அப்புறம் நம்ம எல்லாம் பக்கத்துலயே நமக்குள்ளே நடக்க போறோம். காலில் எந்திரிச்ச உடனே, நம்ம படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே இங்க பாருங்க, முன் விரல தூக்குங்க. 3 விரல். ஐயா இங்க பாருங்க, ஐயா நடக்கறாங்க, 78 வயசு சின்ன பையன். நம்மளுக்கு வந்து புதிங்கால் வலி, பாத எரிச்சல் எதுவும் வராது, விரலால நடக்கிறது. 2 கை கொடுக்கணும். குதிங்காலும், ஆமா குதிங்காலும் இந்த படை பயிற்சி கொடுக்கணும். சரி ரைட், எல்லாம் எந்திரிச்சு சொல்லுங்க. இப்ப முதல்ல முன் விரலா நடக்க போறோம். 3 விரல் தான். அப்படியே நடந்து பாருங்க, வலி குறையும். வலி ஏன்னா ஆஸ்பத்திரியில மருந்து கிடையாது. தயவுசெய்து போய் வலி மாத்திரையை போட்டுட்டு இருக்காதீங்க, வீணா போயிருவோம் வாழ்க்கையில. ஓகே, எல்லாம் நடக்கலாமா? இருந்த இடத்துல இருந்து நடங்க. ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் முன் வேற நடக்குமா? வாங்க, எப்படி முன்னாடி பின்னாடி பக்கத்துல நடங்க. பெரியவங்க சேர பிடிச்சுக்கோங்க, இல்லன்னா கையில பக்கத்துல தோழியை பிடிச்சுக்கோங்க. எல்லாம் நடக்கலாமா? அப்படியே முன்னாடி பக்கத்துல நடங்க. அப்படியே நடக்க, முன் வேற எல்லாரும் நடங்க. சிரிச்சுக்கிட்டே நடக்க போறோம், சிரிச்சுக்கிட்டே. அப்படியே குதிங்கால நடக்க, குதிங்கால வச்சுக்கோங்க. குதிங்கால் அப்படியே குதிங்கால மட்டும்தான் இருக்கணும், வலிக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம பயன்படுத்தி நடக்கிறது இல்ல, அங்க துரு பிடிச்சிருக்கோம், அதனால வலிக்கும். நடந்து பழகினால சரியாகும். குதிங்கால் நடங்க. மகிழ்ச்சி. உட்காருங்க. முதல்ல நம்ம என்ன பண்றோம்? பூமியில பிறந்தோன்னு என்ன பண்றோம் சொல்லுங்க? பிறந்த குழந்தை என்ன பண்ணுது? ஏன் காற்று உருவாங்க, கடைசியில காற்று வெளியே விடுறதுக்கு போறோம். ரெண்டுக்கு இடப்பட்டதான் இல்லையா? ஒரு உள்மூச்சு, ஒரு வெளிமூச்சு. இந்த மூச்சு ஒண்ணுதான் நிக்காத ஒண்ணு, பாக்கி எல்லா அவயங்களுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா? அப்ப இந்த ஒண்ணை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, அது பிறக்கும் போது எப்படி வர்றோமோ, பிறக்கும் போது நமக்கு சுவாசிக்கிறதே முதல்ல இப்படிதான் உட்காந்துப்போம் சொன்னார் இல்லையா? 9 மாசம் ஒரு விதமான இதுவும் இல்லாம நம்ம சுயமா எதுவும் செய்யாம சிரிக்க வைப்ப ஆரம்பிக்கிறோம். 6 மாசம் பிறந்த குழந்தை வந்து 2 மாசம் சிரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3 வயசு வரைக்கும் என்ன பண்ணுது குழந்தைகள்? எல்லா யோகா எல்லாம் சொல்றாங்களே, இந்த எல்லா யோகாவும் நம்ம பண்றோம். குழந்தைகள் பண்றதுதான் யோகா. அது 5000 யோகா 10,000 யோகாக்கு மேல பண்ணுது. அதுல இவங்க கண்டுபிடிச்சது 1000 கூட கிடையாது. இப்ப நம்ம செஞ்சது எல்லாமே நமக்கு சில நேரம் சிரிப்பா தெரியலாம், சில நேரம் ஒருத்தர் ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கலாம். அடுத்த நம்மளை பார்ப்பாங்களே, யாரு என்ன பாக்குறது? குழந்தை ஏதாவது பாக்குதா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறது யாரு? 2 பேர் தான்.
குழந்தையும் பைத்தியம் அம்மா, இன்னும் 2 நிமிஷம் தான். அவ்வளவுதான் முடிய போறோம். 2 பேர் தான் உலகத்திலே இல்ல, அப்படியே முன்னாடி இங்க வந்துருங்க, முன்னாடி வாங்க. குழந்தையாக பழகி இல்ல, இங்க முன்னாடி வந்துருங்க, நின்றுங்க, இங்க வாங்க. குழந்தையாக போகலாம் வேற எதுவும் அதுக்கு முன்னாடி வைத்தியம் குழந்தையாகலாம்ல குழந்தையாக கொஞ்சம் எல்லாரும் மைக் இறக்கி கொடுங்க.